கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து சேவைகள் மாற்றப்பட்டுள்ளதால் கோயம்பேடு சந்தைகளில் பொதுமக்களின் வருகை குறைந்து காய்கனி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையின் முக்கிய வணிக மையமாக உள்ள கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள், பழங்கள், மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் கடந்த சில தினங்களாக கோடை வெயில் கொளுத்தி வந்ததால் காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் பெய்து வரும் கோடை மழை காரணமாக பல இடங்களில் விளைச்சல் பாதிக்கப்பட்டு கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகள் மற்றும் பழங்களின் வரத்து குறைந்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக அவற்றின் விலை மேலும் உயர்ந்துள்ளதாக கோயம்பேடு சந்தைகளில் கடைகள் நடத்தி வரும் வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். விலைவாசி உயர்வால் குறைந்த அளவே விற்பனை நடைபெறுவதாகவும் பெருமளவில் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதைவிட அதிக அளவிலான பேருந்து சேவைகள் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டதே பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்று வியாபாரிகள் குமுறுகின்றனர். நெரிசல், அதாவது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். பொதுமக்களும் இந்த வெளியில் சுற்றம் கூடுகின்ற மக்களும் அதிக ஆர்வத்துடன் வந்து வாங்கி செல்வார்கள். காரணம் என்னென்னா, பழங்கள், காய்கறிகள், பூ இவை எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த மார்க்கெட்டு கோயம்பேடு வணிக வாளகம். ஆசியாவிலேயே சிறந்த மார்க்கெட் என்று போற்றப்படக்கூடிய இந்த வாளகம் தற்பொழுது 150% தான் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு. காரணம் என்னென்னா, இங்கே வரக்கூடிய மக்கள் கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸு போனதுனால, குறிப்பாக தாய்மார்கள் குழந்தை குட்டியோட தூக்கிட்டு அவங்களால வர முடியல. கடும் வெயில் மற்றும் கோடை மழை ஒருபுறம் இருக்க சமீபத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாலும் வியாபாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கோயம்பேடு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மிகவும் பரபரப்புடன் இயங்கி வந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதால் கோயம்பேட்டிற்கு பொதுமக்களின் வருகை குறைந்துள்ளது. இதன் காரணமாக பயணிகளை நம்பியிருக்கும் கோயம்பேடு சந்தையில் வியாபாரம் பாதிக்கும் மேலாக குறைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. கோயம்பேட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்து வந்த நிலையில் தற்போது 50% மக்கள் மட்டுமே வந்து செல்வதாக பழ வியாபாரிகள் கூறி வருகின்றனர். பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கே இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரம், சில்லறை வியாபாரமும் நல்லா நடந்தது. இப்போ பஸ்ஸு வந்து அங்கே மாறுறதுனால கொஞ்சம் வியாபாரம் மந்தமாக இருக்குது. அதனால் எங்களோட கோரிக்கை என்னன்னா, அங்கேருந்து இங்கே கோயம்பேடு, அதாவது கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரா மாதிரி ஒரு லோக்கல் பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது எங்களோட கருத்து. தமிழக அரசு இதனை கருத்தில் கொண்டு கிளாம்பாக்கத்தில் இருந்து கோயம்பேட்டிற்கு சிறப்பு பேருந்து சேவைகளை இயக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண்குமார், ஒளிப்பதிவாளர் பிரவீனுடன் செய்திக்குழு.